எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். பட் அதில் இருக்கிற ஸ்டைலும் இதில் இருக்கிற ஸ்டைலும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, வாங்க நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஸோ பூண்டு ஒரு 2 பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. மிளகா ஒரு 10-15 மிளகா போட்டுக்கோங்க. 3 தக்காளி, 2 வெங்காயம், புளி கொஞ்சோண்டு, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த பூண்டு சட்னியை நீங்கள் 3 நாள் இல்லை 4 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ நிறைய அரைச்சி வச்சுக்கோங்க, இல்லாட்டி நாளே தீந்துடும். இப்போது தக்காளியை தவிர்த்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்து தக்காளியை கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. உங்கள் மிக்ஸி நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் தக்காளியை கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். பட் எங்கள் மிக்ஸி கொஞ்சம் கோளாறான மிக்ஸினால் தக்காளியை கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு சேர்த்து அரைக்கிறாங்க. நீங்கள் மிக்ஸி நல்ல மிக்ஸியாக இருந்தால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நல்லா அரைச்ச பிறகு அடுத்த ஸ்டெப்பு, அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஜீரகமும் உளுந்தும் கொஞ்சோண்டு போட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு அது கூடவே பெருங்காயம் கொஞ்சம் போடுங்க, ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக போட்டு அதெல்லாம் நல்லா பொரியிற வரை வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா சட்னி, நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அதை எடுத்து இப்போது அந்த தாளிப்பில் கொட்டிக்கோங்க. நல்லா கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருங்க. 5 மினிட்ஸ் அடுப்பிலே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்டுக்கோங்க. இன்றைக்கி வீடியோ லேட்டானதுக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி இல்லாமல் தேர்ஸ்டேயும் சண்டேயும் 8 மணிக்கு கரெக்டாக யூடியூப்பில் வீடியோ வந்துடும். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.